வெல்கம் டு லாலிபி மேட் பை உங்க மினிபி. ரவைனாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது உப்புமா தான். ஆனால் அதே ரவை வச்சு நல்லா சாஃப்டாக ஒட்டாமல் தள்ளன்னு பால் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? செஞ்சு பாருங்க, நிமிஷத்தில் காலி ஆகிடும். கட்லரியில் கட் பண்ணி லிட்டரில் குக்கா மாதிரி கிக்கா ரெசிபி பண்ணிடலாமா? கடாயில் கொஞ்சமாக கீ நெய் ஆட் பண்ணி நம்மளுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ், திராட்சை, முந்திரியெல்லாம் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 1 கப் ரவா ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சாட் பண்ணிக்கலாம். நல்லா கலர் மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 1 கப் மில்க், எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் பால் ஆட் பண்ணி நல்லா சாட் பண்ணிக்கலாம். அது கூட 1/2 கப் ஹாட் வாட்டர் சுடுதண்ணி ஆட் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி அமுத்தி விட்டு நல்லா கிளறணும். இப்போவே ரவை ஓரளவுக்கு 3/4 பதத்துக்கு வந்துடும். அது கூட 1/2 கப் மில்க், பால் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் சுகர், சர்க்கரை ஆட் பண்ணி அது கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த சர்க்கரையும் பாலும் நல்லா கலந்து ஒரு சாஃப்ட் டெக்ஸ்சர் வரும். இதுதான் அது கரெக்ட் கன்சிஸ்டன்சி. ஃபைனலாக வேணும்னா கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ், முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு மட்டும்தான் பண்ணணும். நெய்யும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, 5 நிமிஷத்தில் சிம்பிளாக பால் கேசரி ரெடி. கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், அசந்துடுவாங்க.